இப்போ விஜய்க்கு வந்து நாளுக்கு நாள் வந்து இந்த மக்களோட செல்வாக்கு வந்து அதிகரிச்சுட்டே போகுது சார். இப்போ திருநங்கை மத்தியில் விஜய்க்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிறுபான்மையர் மத்தியிலும் விஜய்க்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது சார். அதை உடைக்கிற மாதிரி விசிகாவை சேர்ந்த வன்னியரசு பேசியிருந்தாரு. விஜய்க்கு வந்து இந்த ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததுக்கு காரணமே இஸ்லாமியர்களோட அச்சுறுத்தல் காரணமாக தான் கொடுத்துருந்தாங்க சொன்னாங்க. இப்போ அந்த இப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்கிறாரு. இப்போ சீமான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு நாளுக்காண்டி வந்து குல்லா போட மாட்டேன், இஸ்லாமியராக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜய்க்கு இருக்க அந்த சிறுபான்மையினர் ஓட்டை உடைக்கிறதுக்கு இந்த மாதிரியான வேலைகள் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்களா சார்? இல்லை, சிறுபான்மையினர் ஓட்டுங்கிறது இன்றைக்கி பிரிஞ்சு தான் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் ரம்ஜான் சமயத்தில் இந்த நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியில் அநேகமாக எல்லா அரசியல் கட்சிகளுமே போகிறாங்க. ஆனால் உள்ளபடியாக அவங்களுக்கு வந்து யாரெல்லாம் உதவி செய்கிறாங்கங்கிறது அவங்கவுங்க முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் அதிமுக பிரிவுன்னு ஒன்று இருக்குது. இஸ்லாமியர்கள்லேயே அதிமுகவை தோழமை கொள்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி திமுகவோடு நீண்ட காலம் பயணிக்கிற அமைப்பு இருக்குது. அப்போ விஜயோடு பயணிக்கிற ஒரு அமைப்பு இப்போ புதுசாக உருவாயிருக்கு. இது வந்து இவங்களோட போகுது. அப்போ ஆளாளுக்கு அவங்களே பிரிஞ்சிருக்காங்க. அவங்க ஓட்டே வந்து ஒரு இடத்துக்கு போகுதான்னா கிடையாது, அதுவே பிரிஞ்சு தான் போகுது. அப்போ ஒட்டு மொத்தமாக சிறுபான்மையினருடைய ஓட்டு வந்து விஜய்க்கு தான் வரும்னா அதை நம்ம சொல்ல முடியாது. பட் வன்னியரசை பொறுத்த அளவுக்கு அவருக்கு என்னென்னா, இப்போது விடுதலை சிறுத்தைகளே தாவேக்காவோட கூட்டு வைக்குங்கிற மாதிரி ஒரு வெளியில் ஒரு டாக் ஒன்று போயிட்டுருக்கு. அது இல்லைன்னு அவங்க சொல்லி பார்த்தாங்க, அது யாரும் நம்புகிற மாதிரியும் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணும்பொழுதாவது இல்லைன்னு நம்புவாங்களா அப்படின்னு நினச்சி தான் அவர் தொடர்ந்து எல்லாத்தையுமே விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட்டு சீமான் சொன்ன மாதிரி எனக்கு தெரிந்து அரசியல் தலைவர்களில் தொப்பி போடாமல் இந்த ரம்ஜான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு போனவர் அவர் ஒருத்தராக தான் இருக்க முடியும். ஏன்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஜெயலலிதா அம்மாவாகட்டும், கலைஞராகட்டும், இன்னும் மூப்பனார் யாரெல்லாம் போயிருக்காங்களோ எல்லாரும் இந்த தொப்பியை வச்சுக்கிட்டு தான் அதை செய்வாங்க, விஜய் உட்பட. அவர் மட்டும்தான் இல்லைங்க எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, உங்களோட நான் கலந்துக்கிறேன், பட் நான் தொப்பி வைக்க மாட்டேன்னு சொல்லி அவர் இது வரைக்கும் அதை கடைப்பிடிக்கிறாரு. இதை வந்து கம்பீரமாக சொல்கிற உரிமை அவருக்கு இருக்குது, அதனால் சொல்கிறாரு. பட் நான் என்ன சொல்கிறேன் விஜய்கிட்ட, நீங்கள் வந்து இஸ்லாமியர்களை நண்பர்களாக ஏற்றுக்கொள்வதுங்கிறது நல்ல விஷயம். அவங்களுடைய இன்ப துன்பங்களில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் விழாக்களில் கலந்துக்கிறதுங்கிறது அதை விட நல்ல விஷயம். ஆனால் அங்கே நீங்கள் போய் ஒரு தொப்பியை வச்சுக்கிட்டு எதுக்கு ஒரு நாடகம்னு கேட்குறேன். அரசியலுக்காக ஒரு நாடகத்தை ஆட வேண்டாமே, நீங்கள் இயல்பாக இருக்கலாமேங்கிறது தான்.